இரட்டை இலை ஓபிஎஸ்க்கும் சொந்தம். தேர்தல் ஆணையம் எடுக்கும் திடீர் முடிவு, அதிர்ச்சியில் எடப்பாடி தரப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், ஓபிஎஸ் எவ்வளவு முக்கியமோ அதே போலத்தான் எடப்பாடி பழனிசாமியும் தற்போது ஒரு முக்கியமான நபராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது பதவி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து தற்போது மிகப்பெரிய ஒரு இடத்திலே எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். அவரை விட அவருக்கு முன்பாகவே அரசியல் அனுபவம் பெற்று தற்போது ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவுடைய சின்னம் யாருக்கு சொந்தம்? எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அது எங்களுக்குத்தான் சொந்தம், நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அதே போல ஓபிஎஸ் தரப்பும் நாங்கள் தான் உண்மையான அதிமுகவினர், இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கினால் எங்களுக்கு ஒதுக்குங்கள், இல்லை என்றால் முடக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க. இப்ப தேர்தல் ஆணையம் இன்று மாலை 3 மணி வாக்கில் பாத்தீங்கன்னா, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சரி, அதே போல ஓபிஎஸ்ஸையும் சரி, 2 நபர்களையுமே நேரடியாக விசாரணைக்கு ஆஜராக சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான், அதாவது பொதுச்செயலாளர் பதவிக்கு வந்த பின்பு ஒருங்கிணைப்பாளர் இணையமைப்பு பதவிகளை நீக்கினார். மற்ற தொண்டர்களோ மற்ற பொதுக்குழு உறுப்பினர்களோ இவர்கள் சுயமாக எடுத்த முடிவு என்பது கிடையாது அப்படின்னு சொல்லித்தான் பொதுச்செயலாளர் வழக்குகள் என்பது நீதிமன்றங்களிலே போடிக்கிட்டு இருக்கிறது. இப்போ ஓபிஎஸ் முன்வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பொதுச்செயலாளர் வழக்கு, எடப்பாடி பழனிசாமியின் மீது போடப்பட்ட பொதுச்செயலாளர் வழக்கு என்பது நீதிமன்றத்தில் நிலுவையிலே இருக்கிறது. அந்த வழக்குகளில் தீர்ப்புகள் வரும் வரை கண்டிப்பாக இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைக்க கூடாது அப்படின்னு சொல்லித்தான் அவருடைய வாதங்களை முன்வைக்கப்படுறாராம். அதுவும் எழுத்துப்பூர்வமான எழுதக்கூடிய அந்த கடிதத்திலே அதைத்தான் முக்கியமாக எழுதியிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அப்ப நீதிமன்றத்திலே ஒரு வழக்குகள் இருக்கிறது. ஒரு லேண்ட் விற்க போறீங்க, அந்த லேண்ட் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த லேண்ட் அவங்களால விற்க கூட முடியாது. அதே நிலைமைதான் இப்ப இந்த தேர்தல் ஆணையம் எடுக்க போறாங்க, முடிவுகளை எடுக்க போவதாக செய்திகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இரட்டை இலை சின்னத்தின் மீது வழக்குகள் போய்கிட்டு இருக்கிறது, பொதுச் செயலாளர் மீது வழக்குகள் என்பது போய்கிட்டு இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த வழக்குகள் தீர்ப்புகள் வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துவதற்கு தடை விதிப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. இது ஓபிஎஸ் தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும். அந்த ஒன்றிணைப்பின் மூலமாக இரட்டை இலை சின்னத்தின் மூலமாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மாபெரும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் தொண்டர்கள் அனைவரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.